தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே, ஹாப்பி. அப்படியே இருந்த இடத்துல எந்திரிச்சு அப்படி ஓட ஆரம்பிங்க. வார்ம் அப். நல்ல மெதுவாக, தளர்வாக உடலை தளர்த்திக் கொண்டு அப்படி ஓட ஆரம்பி. வெரி குட், வெரி குட். இந்த கைகளை விரல்கள் எல்லாம் அப்படி நல்லா விரிச்சிட்டு அப்படி மெதுவா தளர்வாக்கி உடம்பு அப்படி தளர்வோடு. எந்த டென்ஷனும் இல்லாம உடம்புல வந்து எந்த ஒரு இறுக்கமோ அல்லது டென்ஷனோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவா தளர்வாக ஓடுங்கள். ஓய்வு, ரிலாக்ஸ். நல்லா அந்த மூச்சை சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா வந்து மூச்சை மூக்குல எடுத்து அப்படி வாய் வழியில நல்லா சமநிலைப்படுத்தி அப்படியே ஜம்ப் பண்ணலாம். இப்ப ஒரு ஸ்கிப்பிங் இந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 50 டைம்ஸ் டு 100 டைம்ஸ். கைகளை எப்படி மேல தூக்கி ஹிப் ரொட்டேஷன் அப்படி பண்ணி மேல தூக்கி ஜம்ப் பண்ணிட்டு பக்கவாட்டுல கைகளை விரித்து அந்த ஹிப்ஸை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணி ஓய்வு, மூச்சை சமநிலைப்படுத்தி அப்படி உட்காந்துங்க ரிலாக்ஸா. நல்லா ரிலாக்ஸ் படுத்திங்க. சமநிலை ஆயிட்ட பிறகு நேரா உட்காருங்க. கீப் யுவர் ஸ்பைன் நெக் அண்ட் ஹெட் ஸ்ட்ரைட். நேரா வைத்து உட்கார்ந்த நிலையிலேயே தாடாசனம். கைகளை பக்கவாட்டுல கொண்டு வந்து அப்படியே மூச்சை எடுத்துக்கொண்டே மெதுவா கைகளை மேல தூக்கி இன்டர்லாக் பண்ணிட்டு மேல நல்லா இழுங்க. 10, 20. நல்லா இழுத்து தலையை வந்து கீழே கொண்டு வந்து அப்படி கிரியா ஒரு 20 டைம்ஸ்.
20 டைம்ஸ் முடிச்சு அப்படி மூச்சு எடுத்து மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு ரிலாக்ஸ், ஓய்வு. யோஜிக் பிரீத்திங், இடது கை கீழே இருக்கட்டும், வலது கை மார்புல இருக்கட்டும். நல்ல மூச்சு எடுத்து 3 இடத்துக்கும் ஃபுல் பிரீத்திங், அந்த பெல்லி ஃபுல்லா பிரீத்திங் எடுத்து ஷோல்டர் மட்டும் எடுத்து அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு 10 டைம்ஸ். ரிலாக்ஸ். 10 தடவை முடிச்சவங்க ஓய்வு. கபாலபாத்தி, இடது கை மேலே வலது கை அடி வயிற்றுல வச்சுருங்க. நேரா உட்கார்ந்து நல்ல ஒரு மூச்சு எடுத்து விடுங்க. நல்ல மூச்சு எடுத்து விட்டு கொஞ்சமா மூச்சு எடுத்துங்க. எடுத்து ஒரு 20 டைம்ஸ் வெறும் எக்ஸலேஷன். இரண்டாவது சுற்று கொஞ்சம் ஸ்பீடா அதே மாதிரி மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு எடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக 20 டைம். ரிலாக்ஸ், ஓய்வு. பாஸ்தரிக்கா, கைகள் தோளுக்கு பக்கத்துல. முதல்ல ஃபர்ஸ்ட் மூச்சு நல்ல மூச்சு எடுத்து கீழே வந்துருங்க. ஒரு 20 டைம்ஸ். இரண்டாவது சுற்று 20 டைம்ஸ்.
வெரி குட், வெரி குட். ஓய்வு முடிச்சவங்க அப்படி ஓய்வு எடுத்துங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் அப்படிங்கும் போதே வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகும். அதான் ரிலாக்ஸ். நீங்க என்ன பயிற்சி செய்றீங்களோ, அந்த பயிற்சியினுடைய அந்த விளைவுகள், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அப்படி உள்ள நாடி சுத்தி பிராணாயாமா, இடது கை சின் முத்திரையில இருக்கட்டும். தொடையில வச்சுங்க. வலது கையில நாசிகா முத்திரை. இந்த 2 விரலும் படிச்சு, நல்லா மூச்செல்லாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட். நல்லா விட்டுட்டு, இப்ப வலது நாஸ்ட்ரில மூடிட்டு, இடதுல எடுக்கணும். ஒரு சுற்று 10 முறை. முடித்தவர்கள் ஓய்வு. ரிலாக்ஸ். நல்ல ஓய்வு. கைகளை தேய்த்து, சூட்டை வந்து கண்கள் மீதும், செந்தலை, உடல் முழுவதும் மெதுவா அப்படி கண்களை திறந்து
வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாள். நம்ம அடுத்த தியரட்டிக்கல் செஷன் போயிடுவோம். நன்றி. இப்போ நம்ம ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரேயர் முடிச்ச உடனே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இஎஃப்டியுடைய 9வது பாயிண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இஎஃப்டியுடைய பலன்கள் மற்றதை ஒரு ஆனியத்தை பல தொழில்கள் புரிகின்றட்டும், பகுத்துண பாட்டை உயர்த்தட்டும், ஞான ஒளி வீச வாழ்வின் நாட்டத்தே அறவாழ்வின் நம் கடமை அறவாழ்கட்டும். வையகம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம இஎஃப்டியினுடைய 9வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதை ஒரு ட்ரையலும் நம்ம இன்னைக்கு இஎஃப்டியினுடைய பலனை பார்க்க போகிறோம். ஸோ அது பவர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இஎஃப்டி இன்னைக்கு உச்சம் தலை, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இது வரைக்கும் நம்ம நேற்று வரைக்கும் 8 பாயிண்ட் பார்த்துட்டோம். டிகே சார் 9வது பாயிண்ட் சொல்லிடுறேன். ஓகே, சோ இப்ப இந்த 9வது பாயிண்ட் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இந்த அதாவது இந்த 9வது பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கடைசியா டேப் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இந்த இஎஃப்டி முறையில. சோ இது வந்து DU20 அப்படின்னு சொல்லுவோம். இதை DU20னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். நம்மளுடைய சக்தி ஓட்ட பாதையில வந்து இது ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆளுமை அப்படிங்கிறது வந்து ஒரு சேனல். அது டியூ அப்படிங்கிறது நம்ம ஜிவி கவர்னர் வெசல்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பின்பக்கமாக கீழிருந்து மேலாக ஓடக்கூடிய ஒரு பாயிண்ட். நம்மளுடைய அதாவது முதுகெலும்புக்கு கீழே அந்த வான்பகுதியில இருந்து கீழிருந்து தொடங்கி அப்படியே மேல வரும். மேல வந்து நம்ம இந்த இடத்துல முடியும். அதுல வந்து ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம், DU26. அது போல இந்த 9வது பாயிண்ட்ங்கிறது வந்து இந்த காது இருக்குது இல்லைங்களா, இந்த காது அப்படி நேரா ஒரு கோடு எடுக்கும். இந்த காதுல இருந்து ஒரு நேர ஒரு கோடு, நம்ம நெற்றி மூக்குல இருந்து அப்படி நேரா ஒரு கோடு கரெக்டா எடுத்துட்டு வந்தோம்னா இந்த இடத்துல அந்த 2 கோடுகளும் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் வந்து அந்த DU20 அப்படிங்கிற வந்து ஒரு அக்குபஞ்சருடைய சிறப்பான பாயிண்ட்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த DU20 வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. நம்ம காதுல இருந்து நேரா அந்த காதுல இருந்து நேரா எடுத்து ஒரு கோடு, நம்ம மூக்குல இருந்து அப்படி நேரா ஒரு கோடு போட்டோம்னா இது நம்ம அக்குபஞ்சர்ல இது வந்து சொர்க்கத்தின் திறவு வாசல் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. சொர்க்கத்தின் திறவு வாயில் அப்படிங்கிறது ஒரு பேர். ஏன் அந்த பேர் அப்படின்னா நம்ம நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா யோகா முறையில நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம்னா சகசிரா சக்கரம். இந்த சகசிரா சக்கரம் மூலமாகத்தான் நம்மளுடைய அந்த பிங்க் கலர்ல 1000 இதழ் தாங்கிய அந்த ஒரு தாமரை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த சகசிரா சக்கரம் மூலமாக நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம உடல் முழுவதும் இறங்கக்கூடியது. அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நிறைய, அதாவது அளவில்லாமல் நப்பரிய ஒரு விதத்துல வந்து பிரபஞ்சத்துல இருக்குது. அதை எப்படி நம்ம உடலுக்கு கொடுக்கறது, எந்த வழியில வரும்னு பாத்தீங்கன்னா இந்த DU20ல தான் வரும். சோ அதனாலதான் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது எல்லாரும் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
கடவுள் பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம்னு வைங்களேன், ஒரு வயதானவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். அவங்க எங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னா, இந்த கைகளை உள்ளங்கையை வச்சு நம்ம தலையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பெரிய குருமார்கள், சித்தர்கள் எங்க நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னாலும் அந்த கை உச்சந்தலையில வைத்து நாம் ஒருத்தரை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது, அவங்களை வாழ்த்தும் பொழுது, அவங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியானது அல்ல நாம் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தியானது ஒரு வைப்ரேஷன் மூலமாக அந்த உச்சந்தலை மூலமாக உடல் முழுவதும் இறங்கக்கூடியதுதான் இந்த டியூ20. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு பாயிண்ட். இதனுடைய இது எப்படின்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, இது பெனிஃபிட்ஸ். இது மனதை சாந்தி செய்யக்கூடியது. ரொம்ப சிறப்பா, அதாவது தூக்கம் வராதவங்களுக்கு நாங்க இதுதான் நிறைய கொடுப்போம். இந்த தூக்கம் வராதவங்களுக்கு இந்த பாயிண்ட் P6 ஒரு H7 இந்த கைகள்ல ஒரு 4 பாயிண்ட் போட்டோம்னா உடனடியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல தூக்கம் இல்லையா, அப்படி நம்ம கிளினிக்ல போட்டு விட்டோம்னா 1/2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு ஒரு 6 மணி நேரம் தூங்கின ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிப்பாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு சிறப்புள்ள ஒரு பாயிண்ட். இது காம்ஸ் த மைண்ட், பேலன்ஸ் த பாடி எனர்ஜி. எனர்ஜியில அதிகம் மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற மாதிரி அந்த பாயிண்ட நம்ம கரெக்டா அந்த ஒரு இது எனர்ஜி ஆகட்டும் அல்லது நம்ம உடல்ல ஓடக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியை என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணும். எனர்ஜி எல்லாத்தையுமே அண்ட் ஹெல்ப் கிளியர் மென்டல் ஓவர்லோட் ஃபார் ஸ்ட்ரெஸ். மென்டல்ல நிறைய திங்க் பண்ணி நிறைய உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க, எங்கேயுமே வெளிப்படுத்த முடியல, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது. டேப்பிங் ஏர் இஸ் ஆஃபன் யூஸ்ட் டு பிரிங் அவேர்னஸ் அண்ட் க்ளோசர் டு த டேப்பிங் சீக்வன்ஸ். நம்ம கடைசியில இதை கொடுக்கும்போது இதுல நம்மளுக்கு அவேர்னஸ் கொடுக்கும். நம்ம மைண்டுக்கு நம்ம என்ன விதத்தை பாக்குறோமோ அது போல ஒரு அவேர்னஸ். அகைன் டேப்பிங் நம்ம 7ல இருந்து 9 முறை தான். நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திருக்கிறோம். இது SI3. இந்த கையில இருந்து ஒரு வாட்டி எப்படி டேப் பண்ணுங்க. இது ஜென்ரலா அந்த ஃப்ரேஸ் நம்ம என்னன்னு நீங்க மனசுல ஒரு ஆரோக்கியத்தை பத்தி நினைச்சுங்க. நம்ம அதுக்கு உண்டான சென்டென்ஸ் ஃப்ரேஸ் பத்தி பார்ப்போம். முதல் பாயிண்ட்ஸ்ல நம்ம SI3 அப்படி ஒரு 9 முறை எப்படி டேப் பண்ணுங்க. 9 times SI3ல டேப் பண்றோம். ஐ சூஸ் டு பி ஹெல்தி அப்படிங்கறத ஒரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மனசுல அந்த எண்ணத்தை வைத்து நம்ம ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு ஒரு இதை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், ஆரோக்கியமாக இருப்பது. இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்மளுடைய UB2 யூரினரி பிளாடர்ல 2 இந்த 2 விரல்களை வைத்து இந்த இடத்துல நம்ம டேப் பண்றோம். இதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த கண்களுக்கு இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய GB1ல டேப் பண்றோம். அடுத்தது ST1 இந்த இடத்துல கண்ணுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் ST1ல டேப் பண்றோம். அடுத்தது இந்த ஒத்த விரலால நம்ம DU26ல டேப்பிங். முடிச்சுட்டு இது நம்மளுடைய REN24 இந்த இடத்துல உதட்டுக்கு கீழே ஒரு பாயிண்ட் நம்ம டேப் பண்றோம். அடுத்தது நம்மளுடைய K27 இந்த காலர் போன்ல இருந்து ஒரு 3 விரல கீழே வைக்கணும். இந்த காலர் போன் ஓரத்துல எடுத்துட்டீங்கன்னா இதனுடைய லொகேஷன் கரெக்டா கிட்னி 27ங்கிறது இந்த காலர் போன்ல இருந்து இந்த 3 விரல் 2 இன்ச்சும் கீழே வச்சீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். அதுதான் நம்மளுடைய கிட்னி 27 பாயிண்ட். ஸோ இதையும் நம்ம டேப் பண்றோம். இதை முடிச்சுட்டு நம்மளுடைய SP21 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா லொகேஷன் நம்ம மார்பு காம்புல இருந்து கரெக்டா நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா இந்த அண்டர் ஆர்ம் அதான் SP21 உடைய ஒரு லொகேஷன் பாயிண்ட். அந்த இடத்துல பண்றோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கடைசியில அந்த DU20 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். இது எதனாலன்னா நம்ம இந்த ஒரு கான்செப்ட் ஏன் கடைசியில இதை டேப் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது அக்குபஞ்சர்ல. நம்ம இதெல்லாம் இந்த எண்ணங்களை எல்லாம் உள்ள கொடுத்து இந்த பாயிண்ட் மூலமா அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அந்த பதிவுகளை நம்ம இந்த சகசர சக்கரம் இந்த DU20 மூலமாக நம்ம மூளைக்கு இறக்குறோம். இந்த பிரெயின்ல நம்ம இந்த பாயிண்ட்கள் எல்லாம் நம்ம கொடுத்ததெல்லாம்
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து இந்த DU20 மூலமாக நம்ம உடலுக்கும் மனதுக்கும் மூளையிலையும் வந்துட்டு நம்ம பதிவு செய்யறோம். ஸோ அதனுடைய அர்த்தம் தான் இந்த கடைசி இந்த டேப்பிங் பாயிண்ட் வந்து DU20ல இருக்குது. ஸோ இதையும் நம்ம இந்த 2 விரல்களாலையும் 2 கைகளாலையும் நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறை தான் வந்து டேப்பிங் சீக்வன்ஸ். எப்படி நம்ம சீக்வன்ஸா வந்து இதை டேப் பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த EFT-னுடைய எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கோட ஒரு முறைகள். ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு எப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். முழு முழு பாயிண்ட்ஸ் இந்த EFT-ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்களையும் நம்ம டேப் பண்றது அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ராமசாமி சார். இப்போ நம்ம EFT-ல சார் சொன்ன மாதிரி ஒரு சீக்வென்ஸ் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடந்த 9 நாளாக ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்த பயிற்சிகளில் இந்த பாயிண்ட்டினுடைய இவ்வளவு தெளிவாக யாரும் சொல்லலை. ஆனால் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஏன்னா அது புரியலைன்னா நம்பிக்கை வராது நமக்கு. அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய மெரிடியன்ஸு, பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. உணர்வுகளை ஆக்டிவேட் பண்ணுறது பார்த்துட்டீங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த மூளை இருக்கு இல்லையா, மூளை தானே நம்முடைய கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலிங் சென்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்ட்ரோலிங் சென்டரில் பல பார்ட் இருக்குது. அதில் வந்து இந்த லோபுன்னு சொல்லுவாங்க, அது பிரிச்சிருக்கோம். உள்ளே வந்து பல பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு பிரிவும் ஒரு வேலை செய்யும். அது நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பேசினது வேறு கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதில் டெம்பரல் லோபுன்னு சொல்லிக்கூடிய இந்த பச்சை கலர் பாருங்கள், அந்த ஏரியா, அதாவது மூளையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு பகுதி இருக்குது. நம்ம வந்து ஹைப்போதாலமஸ் அது இது எல்லாம் பேசுகிறோம். உங்களுக்கு அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிட்யூட்டரி கிளாண்டு பற்றியெல்லாம் பேசுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அமிக்டலான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொருள், ரிங்கு மாதிரி. அந்த டெம்பரல் ஜோன் சொல்கிறோம் இல்லையா, இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, டெம்பரல் லோபு, அந்த ஏரியாவில் ஒரு அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு ஹைப்போதாலமஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி அமிக்டலாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த அமிக்டலான்னு சொல்லக்கூடியது அந்த இருக்கக்கூடிய இடம், அந்த டெம்பரல் லோபுன்னு சொன்னோம் இல்லையா, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா எமோஷனல் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்கிறோம். உங்களுக்கு கோபம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டை பண்ணக்கூடியதான் இந்த அமிக்டலான்னு சொல்லக்கூடியது. அப்போ இதை எப்படி வேலை செய்யும்னு பாருங்கள். இங்கே ஒரு கரப்பாம்பூச்சி, எட்டுக்கால் பூச்சியை நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு சில பேர் கரப்பாம்பூச்சி வந்து பிடிக்காது, பயமாக இருக்கும். இல்லை ஒரு தேள் பார்க்குறோம். இந்த மாதிரி எதோ ஒன்று எடுத்துக்கோங்க, பார்க்குறோம். இந்த பார்த்த உடனே அதனுடைய உணர்வு, கண் வழியாக தான் பார்க்குறோம். உணர்வு வந்து நம்ம இதில் விஷுவல் தாலமஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் விஷுவல் கார்டெக்ஸ் போயிட்டு அது அந்த உருவம் வந்து கண்ணில் அந்த பதிவுகள் தலைகீழாக மாற்றி வரோங்கிறதுல உங்களுக்கு தெரியும். அந்த உருவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த உருவத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நமக்கு சந்தோஷமோ ஒரு பயமோ கோபமோ வரும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல மலரை பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வரும். அதே ஒரு தேள் இருக்குது, இல்லை பூரான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பயம் வரும். பாம்பை பார்த்தீங்கன்னா பயம் வரும் இல்லையா. ஸோ இந்த பார்க்குற பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த உணர்வு கண்கள் வழியாக போய் நம்ம அமிக்டலாவை போய் சேரும் பொழுது இதுதான் வந்து அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு இல்லை ரெஸ்டிங் மோடு இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய வேலையை தூண்டக்கூடியதில் ஒரு பங்காக இருக்கும். இது ஒரு ரிங்கு ஷேப்பில் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், ஒரு ரிங்கு ஷேப்பாக இருக்கும் அமிக்டலா அப்படிங்கிறது. இந்த படத்தில் ரைட் சைடில் உள்ள இதில் ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஹைப்போதாலமஸ் சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு தான் இந்த அமிக்டலான்னு சொல்லக்கூடிய நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு சென்டர்னு சொல்லக்கூடியது. இதில் நம்மளுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அந்த மெமரிஸ் அப்படிங்கிற பதிவுகள், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய தானியங்கி நரம்பு மண்டலம் சொல்கிறீங்களா, அதை ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த அமிக்டாலாவுடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த அமிக்டலா அப்படிங்கிற இது வந்து நம்ம EFTன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கில் ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நம்ம தட்டும்போது, டேப்பிங் பண்ணும்போது அதில் உள்ள இந்த பயத்தை போக்குறது, பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குறது,
அந்த பதிவுகள் பண்ணுறதெல்லாம் இந்த அமிக்டலாவுடைய வேலை தான். அப்போ இஎஃப்டியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மூளையினுடைய பகுதியை அமிக்டலா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அமிக்டலாவுடைய வேலைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து அமிக்டலாங்கிறது நம்ம எமோஷனல் ப்ராசஸிங் சென்டர்னு சொல்லுவோம். அதை ப்ராசஸ் பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருளை பார்க்குறோம், அதனுடைய தன்மையை பொறுத்து இது அந்த முயற்சி அதனுடைய தன்மைகளை மாற்றி ஆக்டிவிட்டியை தூண்டுவிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாம்பை பார்த்தா என்ன நடக்கும்? ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வரும். நமக்கு பயம் ஏற்படும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இடத்த விட்டு நகருவோம், இல்லை ஒரு தடி எடுத்து அதை அடிப்போம். ஆனால் அடிக்கும் போது கூட உங்களுக்கு தெரியும், ஒரு பயத்தோடு தான் அடிப்போம். அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணக்கூடிய சென்டர் தான் இந்த அமிக்டலா. இப்போ நமக்கு வந்து பல நேரங்களில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் உருவாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேம்படுத்தி அதை ஹார்ம் பண்ணி அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு முறையை நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு உறுப்பு தான் இந்த அமிக்டலான்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த பிரெயினுடைய இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷனில் இது எப்படி இயங்குது அப்படின்னா, அதான் டேப்பிங் பண்ணுறது மூலமாக அதை வெளியேற்றுறோம். நெகட்டிவ் எனர்ஜியை பூரா வெளியேற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம். அதுக்கு தான் 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறோம். அப்போ இந்த மாதிரி தட்டி நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியேற்றினப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு பேர் ரீவயரிங் த எமோஷனல் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் ரீவயரிங் த மைண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ரீவயரிங் அப்படின்னா இந்த பழைய வயரிங் சிஸ்டத்தை பூரா வீட்டில் எடுத்துகிட்டு புதுசாக வயரிங் போடுறது, லேட்டஸ்ட்டு சுவிட்சஸ் எல்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக் சுவிட்சை இதெல்லாம் போட்டு பண்ணக்கூடிய மாதிரி ரீவயரிங் த பிரெயின் சொல்லிட்டு இன்றைக்கி பல பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த ரீவயரிங் பிரெயினில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை பூரா தட்டி தட்டி வெளியே எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்கு வழிவிடுறீங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர வர நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் இந்த அமிக்டலாவுடைய ஒரு விஞ்ஞானம். இப்போ இதில் ஒரு ட்ரையல் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கிறதுனால நம்ம ஒரு ட்ரையல் இன்னைக்கு செல்வத்தை ஈர்க்கிறதுல நம்ம எப்படி இந்த அமிக்டலாவை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு ட்ரையலாக நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஹெல்த்துக்கு வெல்த்துக்கு இதை பயன்படுத்த முடியும். இதில் கூட இதில் இன்வால்வ் ஆகணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தேவையானது ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம், பணம் அப்படிங்கிறது. பணம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் புக் எழுதியிருக்காங்க, பாசிட்டிவ் மைண்டு எல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் இந்த இஎஃப்டி வந்து உங்களுக்கு பண வள கலைன்னு சொல்லலாம். பண வளக்கலை, பண ஈர்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இஎஃப்டி வந்து உங்களுக்கு எமோஷனல் பிளாக்கை ரிமூவ் பண்ண போகுது. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் டச் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த பெனிஃபிட்டை உணர போகிறீங்க. இது வந்து ஒரு பீரியடு நம்ம செய்யணும், தொடர்ந்து செய்யணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அதை மாற்றுறதுக்கு டேப்பிங் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சொல்லணும். சார் சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிற பாயிண்ட்டு இந்த கராத்தே சோப்பிங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டு தான் நம்ம டேப்பிங் பண்ண போகிறோம். இதில் தான் ஒரு செட்டப் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அடித்தளம்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு என்ன தேவை, நான் என்ன நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். திருக்குமரன் சார் தெரியுதா? தெரியும் சார், தெரியும். சரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பணம் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிளில் இருந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு தட்ட ஆரம்பிங்க. நான் ஒரு ப்ரேஸ் சொல்லுவேன், ஆங்கிலத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழும் சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் நான் சொல்ல வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஈவன் தோ ஐ ஹேவ் ஆல் தீஸ் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ். நீங்கள் மீட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் எல்லோரும் கேட்கும். எல்லோரும் மீட் பண்ணிக்கோங்க. Even though I have all these financial struggles. இருங்க, நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நான் மீட் பண்ணிக்கிறேன்.
நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு கேட்க தேவையில்லை. இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ ஐ ஹேவ் ஆல் தீஸ் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ். தமிழில் நான் சொல்கிறேன். அப்புறம் சார் மீட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் மீட் பண்ணாலும் இல்லை, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அதுக்காகத்தான். நீங்கள் சொல்லிக்கோங்க, நீங்கள் பலமாக சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு கேட்க தேவையில்லை. ஈவன் தோ ஐ ஹேவ் all these financial struggles and it feels overwhelming, I deeply and completely love and accept myself. என்னுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக தெரிந்தாலும் கூட, மனதில் ஒரு வேதனை கொடுத்தாலும் கூட, நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், அது நானாக கொண்டு வந்த ஒரு நிலை. அடுத்து, ஈவன் தோ ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் நோ வே அவுட் ஆஃப் திஸ் ஃபைனான்சியல் மெஸ், ஐ சூஸ் டு ட்ரஸ்ட் தட் சொல்யூஷன்ஸ் ஆர் அவைலபிள். எனக்கு இந்த ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்தாலும் கூட, நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் எனக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட, இதற்கு ஒரு வழி இருக்குது, ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த செட்டப் ப்ரைஸில் நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிக்க. சூழ்நிலையை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள், அதிலிருந்து மீள வர முடியும் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறீங்க. அடுத்து, ஈவன் தோ மணி ஸ்ட்ரெஸ் இஸ் காசிங் மீ, மணி ஸ்ட்ரெஸ் இஸ் காசிங் மீ பெயின் அண்ட் ஒரி, ஐ ஆம் ஓப்பன் டு த பாசிபிலிட்டி தட் ஐ கேன் டர்ன் திஸ் அரவுண்ட். எனக்கு இது வந்து மன அழுத்தத்தை கொடுத்தாலும், கவலையும் மன வலியை கொடுத்தாலும் கூட, இதிலிருந்து வெளிவருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செட்டப் பண்ணிட்டீங்க. அப்போ அடுத்து வேறு பாயிண்ட்டுகளுக்கு போகிறோம். இதை வந்து நெகட்டிவை கிளியர் பண்ண போகிறோம். அடுத்து ஃபஸ்ட் ரவுண்டில் நெகட்டிவை கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐப்ரோ பாயிண்ட் டச் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் மணி. இந்த பணத்தை நினைச்சாலே எனக்கு ஒரு மன அழுத்தம் தான் வருது, எரிச்சல் தான் வருது. பணத்தை நினைச்சாலே எனக்கு மன அழுத்தமும் எரிச்சல் தான் வருது. அடுத்து சைடு, ஐ ஃபீல் லைக் ஐ கேனாட் கேட்ச் அ பிரேக். நான் வந்து இதை உடைச்சி எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்பலை. இதை உடைத்து வெளியே வர முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பணப்பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு பதிய வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வெளியே எடுப்போம். அண்டர் ஐ, தீஸ் ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஃபீல் ஸோ ஹெவி. இது எனக்கு ரொம்ப மன கனத்தை உருவாக்குது, ரொம்ப கனமாக ஃபீல் பண்ணுறேன். தினமும் எனக்கு இது பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எனக்கு தினமும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஓகேங்களா? அண்டர் த ஐ பண்ணியாச்சுங்களா? அடுத்து அண்டர் த நோஸ். ஐ ஆம் worried about how I will pay off these loans. எனக்கு இந்த கடன்கள்லாம் இருக்கு, இந்த கடன்கள்ல இருந்து நான் எப்படி மீள்றது? தினம் எனக்கு வந்து எங்கேயா ஃபோன் வருது, கிரெடிட் கார்டு, இந்த பிரச்சனைகள்ல இருந்தோ இல்லை இப்போ ஏற்கனவே பணம் வாங்குற யாரோ ஃபோன் பண்ணும்போது நான் ரொம்ப ஒரி பண்ணுறேன். ஃபோனை பல நேரங்களில் அட்டன் பண்ண முடிகிறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், நெகட்டிவ் தான் நீங்கள் வந்து தட்டுறீங்க. நீங்கள் தட்ட அந்த நெகட்டிவ் வந்து வெளியே போகும், பதிவு பண்ணுறதல்ல. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்காக ஆக்ஷன் அப்புறம் எடுக்க போகிறீங்கிறதா இது உள்ள பியூட்டி. அடுத்து இந்த நடுவில் உதட்டுக்கு கீழே
இட் ஃபீல்ஸ் லைக் ஐ வில் நெவர் கெட் அஹெட். நான் இதிலிருந்து வெளியே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து காலர் போன் டச் பண்ணுங்க. ஐ ஃபீல் ஸ்ட்ரக் இன் திஸ் ஃபைனான்சியல் மெஸ். நான் இதனால் என்னுடைய வேலையெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதுலேயே டெய்லி உழண்டுகிட்டு இருக்கேன். இதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியாமல் இது எனக்கு ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு பெரிய பாரமாகவே இருக்குது. என்னுடைய பகுதி பல நேரங்கள் ஒரு உருப்படியாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் நான் இதிலேயே ஸ்ட்ரக்காகி இருந்துகிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இதே ஃபைனான்சியல் கிரைசிஸை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து அண்டராம். ஐ ஆம் அப்ரைட் தட் மை ஃபேமிலி இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் திஸ். ஐ ஆம் அப்ரைட் தட் மை ஃபேமிலி இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் திஸ். நான் பயப்படுறேன், என் குடும்பம் இதனால் பாதிக்கப்பட்டுருமோ, இந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் என் குடும்ப சூழலையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் பாதிச்சிருமோ அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், நீங்கள் மற்றவங்களை பற்றி ஒரி பண்ணுறீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறத ஃபீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து டாப் ஹெட்டு வாங்க. ஆல் திஸ் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் ஃபீல்ஸ் லைக் ஹெவி பர்டன் ஆன் மை ஷோல்டர்ஸ். என்னுடைய தோள்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்குது இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ். இந்த பணப்பிரச்சனைங்கிறது என்னுடைய தோள்களில் மிகப்பெரிய பாரமாக இருக்குது. அதனால கூட என்னுடைய உடல் வலி அதெல்லாம் நான் பார்க்குறேன். இந்த எமோஷனல் இந்த துன்பம் எனக்கு உடல் வலியை கூட கொடுக்கறத கூட நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு நெகட்டிவ் இதை பண்ணி அதை தட்டி என்ன பண்ணியிருக்கீங்க, கிளியர் பண்ணுறீங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சூழல். ஏன் பணம் வரல, நீங்கள் எங்கே பணத்தை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன, பணத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அது நேசிக்கிறீங்களா, இல்லை பணம் அது பணக்காரங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி மனநிலைகளை பூரா இப்போ நம்ம தட்டி அதை வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். உள்ள ஆள் மனசில் இருந்து இப்போ சர்ஃபேஸுக்கு கொண்டு வெளியே ஏற்றுறதுக்கான சூழல் ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ரவுண்டு பாசிட்டிவிட்டியை நோக்கி உங்களை நகர்த்த போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கராத்தே பாயிண்ட் இப்போ தேவையில்லை, செட்டப் பண்ணிட்டோம். இப்போ ஐப்ரோ பாயிண்டில் ஆரம்பிக்கிறீங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போகுது. நல்லா கவனமாக பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ஐப்ரோ பாயிண்ட்டு. பட் வாட் இஃப் தேர் இஸ் ஹோப்? இதில் எங்கே நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுச்சு? இதில் எனக்கு எங்கே நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது? சைடு. வாட் இப் ஐ கேன் ஃபைண்ட் அ வே டு கிரியேட் மோர் இன்கம்? நான் ஏன் இன்னொரு இன்கம் சோர்ஸை கண்டுபிடிக்கக்கூடாது? எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ கோடீஸ்வரில் உருவாகியிருக்காங்க. அவங்க ஒரு வாய்ப்பை எடுத்து தானே இந்த மாதிரி ஆனாங்க. நான் ஏன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பார்க்கக்கூடாது, ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன் தேடக்கூடாது? அடுத்து அண்டர் ஐ. வாட் இப் தேர் ஆர் சொல்யூஷன் ஐ ஹேவ் இன் தாட் ஆஃப் இட்? இது வரைக்கும் நான் ஏன் இந்த தீர்வு ஃபைனான்சியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நோக்கி நகரல? ஏன் ஒரு வாய்ப்பை வந்தால் கூட நான் அசட்டையாக அதை கவனிக்காமல் போயிட்டே இருக்கிறேன்? எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு வாய்ப்புக்காக, நல்ல விஷயத்தை சொல்வதற்கு ஃபோன் பண்ணும்போது நான் அவாய்ட் பண்ணேன். ஏன் இந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை எனக்கு ஏற்பட்டது? ஏன் நான் ரொம்ப அசட்டையாக இருக்கிறேன்? இதிலிருந்து மீளுவதற்கு நான் ஏன் ஒரு பொறுப்பை எடுத்துக்கல? அடுத்து அண்டர் நோஸ், மூக்கு கீழே. ஐ சூஸ் டு பிலீவ் தட் இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச் மை ஃபைனான்சியல் சுச்சுவேஷன். ஐ சூஸ் டு பிலீவ் that it is possible to change my financial situation. இப்போ நான் உணர்ந்திருக்கேன், என்னுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷனை என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். என்னுடைய நிலையிலிருந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ நான் நம்புகிறேன். அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்து சின் பாயிண்ட். ஐ ஆம் ஓப்பன் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன. நான் புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, புதிய வாய்ப்புகளை நான் தேடலை. அது வரும்போதெல்லாம் நான் அதை ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஓப்பனாக இருக்கேன். என் மனசு நிறைவாக இருக்கு.
வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ காலர் போன். ஐ ஆம் ரெடி டு ரிலீஸ் திஸ் ஃபைனான்சியல் ஃபியர். நான் இப்போ இந்த பணம் பற்றிய எல்லா கவலைகளையும் மறந்துட்டேன். அதுக்கு ரெடி ஆயிட்டேன். அது ஒரு பிரச்சனையே அல்ல எனக்கு. இன்னைக்கு பிரபஞ்சம் எனக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகளை கொடுக்க தயாராக இருக்கும்போது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள்லாம் எப்படி ஆனாங்கங்கிறத நான் பார்க்கும்போது, எனக்கு இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறது பெரிய விஷயமா தோணலை. அதனால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நிலை. ஓப்பன் மைண்டடாக இன்னைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த ஃபைனான்சியல் பொசிஷன்லேருந்து நான் வெளியே வர மிகப்பெரிய பொறுப்பெடுத்துக்கிறேன். இது எனக்கு ஒரு நம்பிக்கை. அண்டர் ஆம் இது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருச்சு. என்னுடைய ஃபைனான்சியல் பொசிஷனை நான் மீட்டு கூடிய விரைவில் எனக்குள்ள எல்லா பணம் சார்ந்த தொந்தரவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை நான் முழுமையாக இப்போ ஏற்றுக்கொண்டேன். எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு. என் உடம்புல ஒரு புத்துணர்வு உள்ள பெருகிறத நான் பார்க்குறேன். தளர்ந்து போன என்னுடைய எண்ணங்களும் மனசும் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான உற்சாகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த நொடியிலிருந்து எனக்கு அபண்டன்ஸ் வாழ்க்கையில் கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறத நான் பார்க்குறேன். டாப் பாருங்க. ஸோ இந்த ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் நான் உள்ளே வருவதற்கு அலோவ் பண்ணிட்டேன். என்னுடைய உடல் மனம் எல்லாமே என்ன ஒரு அபண்டன்ஸ் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு மில்லியனர் வாழ்க்கை, ஒரு அற்புதமான லைஃப் ஸ்டைல் எனக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான அபண்டன்ஸையும் கொடுக்க முடியும். நானும் அபண்டன்ஸை எடுத்துக்கொண்டு செல்வ செழிப்பை ஏற்றுக்கொண்டு அதை அடைந்து ஒரு மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதை இப்போ நான் உணர்றேன். என் மனது இப்போ ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இந்த ஒரு அற்புதமான இந்த இஎஃப்டி பயிற்சி மூலமாக என்னுடைய இந்த பாசிட்டிவிட்டி மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆனதை நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு யாரும் சொல்லலை. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் அந்த குழுவிற்கும் என்னோட பயணிக்கிறவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை எடுத்தது மூலமாக நான் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்கராஸ், அதனுடைய மெரிடியன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உடல் ஸ்தூல உடல், அன்னமய கோஷம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனம், அதனுடைய சக்தியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மனமானது நான் என்ன கேட்குறேனோ அதை பிரபஞ்சத்தின் மூலமாக எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய அதனுடைய தன்மைகளை டாக்டர் டிகே அவர்கள் சொல்ல 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 நான் அந்த அற்புதத்தை நான் உணர்ந்தேன். இந்த அற்புதம் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செல்லுலையும் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நான் பழகின மக்களுடைய தன்மையிலிருந்து மாறி புதிய நண்பர்கள், தினமும் வாழ்க்கையில் முன்னேறக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பழகக்கூடிய வாய்ப்பு இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் மூலமாக கிடைச்சிது. அவருடைய அந்த எண்ணங்களும் என்னுடைய எண்ணங்களும் இந்த பாசிட்டிவிட்டியை இப்போ சிறப்பாக ஏற்றுக்கொண்டு ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கதவை இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னைக்கு இருந்து இந்த நொடியிலிருந்து செல்வம் எனக்கு பெருவாரியாக பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க அந்த காத்து கொண்டு இருக்குங்கிறத நான் உணர்ந்து என்னுடைய எண்ண கதவுகளை, அந்த மனக்கதவுகளை திறந்து அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தேட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரபஞ்சம் அதற்கு உதவி செய்யும். இப்போ நீங்கள் டேப் பண்ணி பாசிட்டிவாக உள்ளே ஏற்றிட்டீங்க. பாசிட்டிவ் உள்ளே ஏற்றிட்டீங்க. இப்போ இது நீங்கள் எம்பவர் பண்ணுறீங்க. மறுபடியும் அழுத்தி உறுதிப்படுத்த போகிறீங்க. மறுபடியும் ஒரு ரவுண்டு. இந்த இதில் எம்பவர்மெண்ட்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய ரவுண்டு. ஐப்ரோ, ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் மேனேஜிங் மை மணி வைஸ்லி. இப்போ என்னுடைய பணத்தை, எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை எனக்கு சிறப்பாக மேனேஜ் பண்ண தெரியும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை, அதே மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறது மிகப்பெரிய கலை. அந்த கலையும் நான் சிறப்பாக என்னால் செய்ய முடியுங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்து சைட் ஆஃப் த ஐ ட்ரஸ்ட் தட் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இஸ் வித்தின் மை ரீச். என்னுடைய நம்பிக்கை இப்போ எப்படி இருக்குன்னா, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, என்னால் ரீச் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குங்கிறத நம்புகிறேன். அண்டர் த ஐ, கண்ணுக்கு கீழே, ஐ ஆம் ஓப்பன் டு ஃபைண்டிங் நியூ ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். ஐ ஆம்
ஓப்பன் டு ஃபைண்டிங் நியூ ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் அப்படின்னா பல வகைகளில் வருமானம். எனக்கு ஒரு வருமானம் இல்லைங்க மட்டும் இல்லைங்க, பல வகையில் வருமானம் வர்றத நான் இப்போ கண்கூட பார்த்துவேன். அந்த பல வகையில் வருமானம் அடைகிறதுக்கு இப்போ நான் தயாராக இருக்கிறேன். அண்டர் த நோஸ் ஐ ஆம் அட்ராக்டிங் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் வித் ஈஸ். ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக இப்போ நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச அந்த ஒர்க்கை பண்ண நேரத்தை விட சில நொடிகளில் கூட என்னால் பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த கலையை நான் கற்றுக்கிட்டேன். ஐ ஆம் அட்ராக்டிங் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ். ரொம்ப ஈஸியாக நான் அட்ராக்ட் பண்ணக்கூடியதை அந்த மனநிலைக்கு நான் வந்தாச்சு. பிரபஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சின்ல ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். ரொம்ப 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 நன்றி உணர்வோட இருக்கேன். ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரௌண்ட் பி. எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாய்ப்புகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அடுத்து காலர் போம். ஐ ட்ரஸ்ட் தட் ஐ கேன் ஹேண்டில் எனி ஃபைனான்சியல் சேலஞ்சஸ் தட் கம் மை வே. இப்போ நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன். எந்த விதமான ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் வந்தாலும் நான் வந்து அந்த ஃபைனான்சியல் விஷயத்தில் எந்த மாதிரி இருந்தாலும் நான் வந்து மைண்ட் செட்டை மாற்றினதுனால, மணி மைண்ட் செட்டை மாற்றினதுனால, அபண்டன்ஸ் மைண்ட் செட் எனக்கு வந்ததுனால எந்த மாதிரி பண சிக்கல்கள் வந்தாலும் நான் சுலபமாக ஹேண்டில் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஹோப் வந்துருச்சு. அண்டராம் ஐ ஆம் ரெடி ஃபார் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். நான் இப்போ ரொம்ப தயாராகிட்டேன். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைவதற்கு தயாராகிட்டேன். அது எனக்கு வர ஆரம்பித்ததையும் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து டாப் ஆஃப் தி ஹெட் ஐ சூஸ் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் அண்ட் பீஸ். நான் இப்போ என்னுடைய வாழ்க்கை அபரிதமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஃபைனான்சியல் ஃப்ரீடம், அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் அந்த அபண்டன்ஸை நான் அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப தயாராகிட்டேன். இந்த நொடியிலிருந்தே அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ விசுவலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுது. கண்ணை மூடிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக விசுவலைஸும் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ அபண்டன்ஸ் வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் வாங்கின காரை வாங்கியாச்சு, வாங்க நினச்ச வீட்டை வாங்கியாச்சு, உங்கள் மனைவிக்கு நகை அவங்க கேட்ட அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. குழந்தைகளுடைய கல்யாண விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடத்தியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, மன நிம்மதியோடு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரமாக இருந்த நிலையிலிருந்து அது ரொம்ப சுலபமான ஒரு நிலையை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப நிறைவாக இருக்கிறீங்க. வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். மணி இஸ் எனர்ஜி அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டீங்க. இந்த எண்ணத்தோட நீங்கள் அடுத்தடுத்த மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து கொண்டிருப்பீர்கள், அடைவீர்கள். அதற்கான அற்புதமான மனநிலையை இப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் இஎஃப்டி டேப்பிங் மூலமாக, மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் மூலமாக, டாக்டர் டிகேனுடைய பயிற்சியின் மூலமாக, கீழே ராமசாமி பயிற்சி மூலமாக அடைஞ்சிருக்கீங்க. ஸோ இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். ஸோ இந்த அற்புதமான ஒரு பதிவை உங்கள் மனசில் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பதவியை இன்னைக்கு நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அபரிதம் ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் பெருகுவதை கண்கூடாக அனுபவிக்கப் போகிறீர்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் கண்ணை லைட்டாக மூடிக்கோங்க. மன அமைதி, அமைதி ஃபீல் பண்ணுங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருந்தது? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் உடம்பு எப்படி சிலிர்க்குது? உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுது? மனசு எப்படி இருக்குது? ஃபீல் பண்ணுங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. ரிலாக்ஸ். வாய் வழியாக மூச்சை வெளியே விட்டுருங்க. அபண்டன்ஸ் உள்ள மூச்சை இழுங்க. கவலையெல்லாம் வெளியே விட்டாச்சு. ஸோ இந்த இதை வந்து நம்ம ரவுண்ட்ஸ் வந்து 2-3 ரவுண்டு நம்ம பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த ப்ராக்டிஸை வந்து ஒரு பிரச்சனைக்கு 2 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் பண்ணுங்கள். ஒரு 21 நாளாவது பண்ணுங்கள். ஏன்னா ஒரே நாளில் உங்களுடைய ஆள் மனசை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ இப்போது ஆள் மனசில் இருந்த கவலைகள், பணத்தை பற்றிய எல்லாம் சர்ஃபேஸ் கொண்டு வந்து அதை வெளியேற்றியாச்சு. அதே மாதிரி பாசிட்டிவ் அபண்டன்ஸை உள்ளே ஏற்றியாச்சு. இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ இந்த அற்புதமான இஎஃப்டி பயிற்சியை இன்றைக்கி நிறைவு செஞ்சுருக்கோம். இதை பற்றிய நீங்கள் எப்படி உணர்றீங்க? யாராவது ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம்.
அன்மியூட் பண்ணிட்டு எப்படி உணர்றீங்க உண்மையிலே அந்த மனசுல உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? யாராவது பகிர்ந்துக்கலாம். நிர்மலா மேடம் சொல்லுங்க, கிளியரா சொல்லுவீங்க, சொல்லுங்க. அன்மியூட் பண்றேன். இது வந்து பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்த முடியுங்கிறதுல இது உள்ள பியூட்டி. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்ததுல முதல்ல வந்து லைட்டாக சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. உங்களுடைய நிலையை நீங்க இப்போ புரிஞ்சிட்டீங்க. நம் தன்னிலை உணர்ந்துட்டோம். அதற்கு அடிப்படை காரணம் யாரு? நான் தான். பொறுப்பேற்றுக்கிட்டோம். ஒரு வாய்ப்பை தேடக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறந்தது, கேளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ நிர்மலா மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 பேர் உங்களுடைய சொல்லுங்க. நேரம் கருதி 2-3 பேருக்கு மட்டும் வாய்ப்பு. சார், உண்மையில சொல்ல போனா எனக்கு ரொம்ப தேவை நான் நினைக்கிறது ஆரோக்கியம் தாங்க சார். வெரி குட், எனக்கு வந்து நான் ஆனஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். சும்மா சொல்லணுன்றதுக்காக வெரி நான் ஃபைனான்ஸ்க்காக வேணுன்றது நான் சொல்லவே மாட்டேன். வெரி குட், ஏன்னா கடவுள் கிருபையில நான் வேண்டிய அளவுக்கு ஐ எம் செல்ஃப் சஃபிஷியன்ட் வித் மணி சார். சூப்பர். அதனால இருக்கிறது போதுன்ற கண்டென்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. அதனால நான் வந்து இப்போதைக்கு என்னுடைய தேடுதல் எல்லாமே ஆரோக்கியத்தை நோக்கி தான். ஏன்னா உண்மை அது என்னன்னா உங்களுக்கு நான் அருமையா சொல்லிட்டீங்க. உங்க பாயிண்ட் கேட்ச் த பாயிண்ட். இதுல டிஎஃப்டி டேப்பிங்ல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ட்ரையல் காட்டினேன். அவங்கவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரேஸை செட் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு பார்ட்டு, அதில் உங்களுக்கு டாக்டர் பார்த்ததில் ஏதாவது சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பார்ட்டை நினைத்து அதை அந்த பிரச்சனை அட் ப்ரெசண்ட் என்ன இருக்குது, இன்னைக்கு இப்படி இருக்குது, டெஸ்ட் லெவலில் கூட நீங்கள் இப்படி இருந்தது இருக்குது, இது எனக்கு உறுத்தலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த இதை வந்து மாற்றுவீங்க. அது அடுத்ததில் நம்ம ஹெல்த்தில் அதை சொல்லும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் நிர்மலா மேடம் கரெக்டாக சொன்னாங்க, இதுதான் ஹானஸ்ட் அப்படிங்கிறது. எனக்கு என்ன தேவை அதுதான் பண்ணணும். இது வந்து காமனாக இன்னும் பல பேர் நினைப்பாங்க. பொதுவாகவே இன்னைக்கு மேடம் காட் கிரேஸ் நம்ம சந்தோஷமாக ஃபைனான்சியல் இருக்காங்க, வாழ்த்துக்கள். இந்த இதில் பல பேருக்கு இந்த ஃபைனான்சியல் பீரியடம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஹெல்த் பீரியடம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும், நண்பர்களோட பிரச்சனை இருக்கும், அதுக்கும் பயன்படுத்தலாம். கருத்து என்ன அப்படின்னா, அந்த ப்ரேஸை செட் பண்ணிட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன அதை செட் பண்ணிட்டு இது பண்ணணும். நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க இல்லையா, இதனுடைய அந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது விஷயமான கருத்துக்கள் கூட சொல்லலாம். உங்களுக்கு தேவையான அந்த ப்ரேஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது போக போக நீங்களே பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ மேடம், அற்புதமாக சொன்னீங்க. இப்படித்தான் இருக்கணும், எதையுமே ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். வேற யாராவது? நார்மலா இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இருக்கும் சார், ஒரு கற்பனையா இருக்கும். வேற இது வந்து பிராக்டிக்கல் லைஃபோட நம்ம என்ன சிச்சுவேஷன்றத அக்செப்ட் பண்ணி பண்றதுனால ரொம்ப ரிலீஃபா இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஒரு மன அமைதி வேணும்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பா அதை நினைச்சு இது பண்றப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்கு, அதை எப்படி அடுத்து ஒரு ப்ராசஸ் சார்ட் மாதிரி இருக்கு சார். அதனால பிரச்சனை கிடையாது. எக்ஸாக்ட்லி வந்து ஒரு ரா மெட்டீரியல் இருந்து பினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி கொண்டு வரோமோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கு. நார்மலா ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு ஹீலிங்ல எல்லாம் ஒரு கற்பனையா இருக்கும், இங்க பாயுது அங்க பாயுதுன்ற மாதிரி இருக்கும். வேற இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கிறதுனால, இது ஜஸ்ட் நியர் டு லைஃப் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு சார். மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு சார். வேற என்ன இருக்கு, ஒரு சாதிக்க முடியும், ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்ற ஒரு காம்னஸ் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ராடை நான் கையில் கொடுத்தாச்சு. ரா மெட்டீரியல் பார்க்கும்போது மேலே சொரப்பாக இருக்குது. அந்த ராடை வந்து இப்போ நான் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து அற்புதமான ஒரு பொருள், ஒரு குண்டிச்சி ஆகட்டும், ஒரு போல்ட் ஆகட்டும், ஒரு காரனுடைய பார்ட்டாவது பண்ணுறேன். ஸோ இதுதான் அற்புதமான ரா மெட்டீரியல்னு ஒரு வார்த்தை சூப்பராக சொன்னீங்க. சூப்பர், அருமை. ரைட், இன்னும் ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. என் மனசு லேசா இருக்கு, ரொம்ப பறக்கிற மாதிரி இருக்கு. வெரி குட். ஸோ சூப்பர். இப்போ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, கான்செப்டை புரிஞ்சாச்சு சார். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரா மெட்டீரியல் கொடுத்துட்டேன், அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இதை வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை பயன்படுத்தி, டேப்பிங் பாயிண்ட்டை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ
ரா மெட்டீரியல் கையில் கொடுத்தாச்சு. அதாவது இஎஃப்டிங்கிற ஒரு டெக்னிக்கை கொடுத்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சாதித்து கொள்ளலாம். ஓகே, டிகே சார், சார் சொல்லுங்க. க்ளோசிங் நிறைவு செய்யுங்க. ஓகே சார், நிறைவு சார். ஓகே. ஸோ ஸோ இந்த டிஎஃப்டியினுடைய ஃபுல் டீடைல்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். இது எப்படி டேப் பண்ணணும், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதுல என்னென்ன பாயிண்ட் அக்குபஞ்சர் மூலமா இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் தான், இந்த ஃப்ரேசஸ் தான். இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனான்சியல் நான் ஆல்ரெடி நான் பண்ணப்ப நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பத்தி பாக்குறோம். அப்புறம் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்படி நம்மளுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அது அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்து அந்த நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டேப் பண்ணி இதை பதிவு செய்து அந்த ஆழ்மனதுக்கு வந்து அந்த கட்டளையை கொடுத்து அதன் மூலமாக அந்த நெகட்டிவ் அந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸை நம்ம அடைய முடியும். இதுதான் இந்த இஎஃப்டியினுடைய டோட்டல் கான்செப்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரேசஸ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை டிஃப்ரெண்ட் பிரச்சனைக்கு நம்ம எப்படி ஃப்ரேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த ஒரு 1 டே, அதாவது ஒரு 3 to 4 hours கிளாஸை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் நாங்க இஎஃப்டி கிளாஸ்ல. அதுல வந்து இதையும் விட விளக்கமாக உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எப்படி ஃப்ரைஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு உண்டான வழிகள் என்ன, அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து கரெக்டா கொண்டு போய் அதை நம்ம எப்படி வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு கிளாஸா எடுக்கலாம். அது ஒரு 3 to 4 hours வந்து நம்ம ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ டெஃபினட்டா இந்த இஎஃப்டி அப்படிங்கிறது வந்து எங்களை விட தெளிவா வேற யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முழு நம்பிக்கை. ஏன்னா நாங்க நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல யாரெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவா கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் இதுல. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு எவ்வளவு தெளிவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாமே ஒரு பயனுள்ள முக்கியமான ஒரு டேப்பிங், ஒரு வாழ்வியலுக்கு உண்டான ஒரு தேவையாக இருக்கும். கண்டிப்பா இது எல்லாருமே பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் மீண்டும் இதில் இன்னொரு தகவல் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதில் வந்து பல பேர் வந்து வெளிநாடுகளில் பல வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா அவங்க சார்ஜபிள் பேசிஸில் பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிராட் ஜேட்ஸ் அப்படிங்கிறது 17 லட்ச ரூபா பர்சனலுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவருடைய வெப்சைட் இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே நாங்கள் ஒரு ப்ரோக்ராமில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் பயிற்சி கொடுக்கறதுக்கு 74,500 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அப்பேற்பட்ட பயிற்சி இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா ரைட், அது அட்டாமா பற்றி சொல்கிறதுங்கிறது அது பெர்சனல் இதில் போயிடும். நாளைக்கு கூட அவர் பகுத்துக்க விரும்பினால் டாக்டர் திருக்குமரன் சார் பகுத்துக்கலாம். ஏன்னா நேரம் கருதி இன்னைக்கு நிறைவு செய்யலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இது இஎஃப்டியை வந்து இஎஃப்டி என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கியிருக்கோம். நிச்சயமாக நம்ம எத்தனையோ தேடுதலில் இருக்கோம். அந்த தேடுதலை நிறைவு செய்யுங்கிற நோக்கத்தோடு தான் உங்களுடைய டைம் இன்னைக்கு எடுக்கப்பட்டது. நாங்கள் எடுக்கப்பட்ட இந்த டயத்திற்காக நீங்கள் பல மடங்கு நீங்கள் நன்மையை அடைவீர்கள் என்ற வாழ்த்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம், இன்றைய நிகழ்ச்சியை. நன்றி.